Hello students, welcome to Surya Maths. நம்ம இன்னைக்கு இந்த பாலினாமியல்ல எக்ஸசைஸ் 6.5 நம்ம பார்க்க போறோம். இந்த 6.5ல பார்த்தீங்கன்னா நமக்கு அடிஷன் இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல அடிஷன் பேஸ்டு கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அடிஷன் அப்படின்னா எப்பவுமே நமக்கு ஜென்ரலா ப்ராப்ளமே வராது. சப்ட்ராக்ஷன்ல தான் நமக்கு சைன் சேஞ்ச் அப்படிங்கிற ப்ராப்ளம் இருக்கு. அடிஷன்ல டைரக்டா ஆட் பண்றது தான். இதுல வேற ஒன்றும் காம்ப்ளிகேஷன்லாம் எதுவும் இருக்காது. ஜஸ்ட் ரெண்டு பாலினாமியல் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. 3x plus 2y அண்ட் x plus y ரெண்டையும் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் இந்த அண்ட் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு அங்கே ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ரெண்டு பாலினாமியல ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது நம்ம இந்த எக்ஸ் டேர்ம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. இங்கே ஆக்சுவலாக 3x இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா 1x இருக்கு, இங்கே 1x. ரெண்டு 3x பிளஸ் 1x ரெண்டையும் ஆட் பண்ணினா நமக்கு 4x அப்படின்னு கிடைச்சிரும். தென் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 2y அப்படின்னு கொடுத்துருக்காங்க, இங்கே பிளஸ் 1y, இங்கே 1y இருக்கு, இந்த இடத்துல 1y. இந்த ரெண்டு டேர்மையும் ஆட் பண்ணினா 2y பிளஸ் 1y இஸ் பிளஸ் 3y அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்டாக இருக்கும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க, ஆட் கொடுத்துருக்காங்க. சேம் அதே போல நமக்கு 2x பிளஸ் 3y பிளஸ் z அண்டு 2x மைனஸ் ஒய் மைனஸ் இசட்னு கொடுத்துருக்காங்க. நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே, ரெண்டு டேர்மை ரெண்டு பாலினாமியல்ஸ் ஆட் பண்ணும்போது அண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நம்ம அதை ரிமூவ் பண்ணிட்டு ஆட் சிம்பிள் போட்டுங்க, அடிஷன். ஸோ அவ்வளோதான், டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணுறது தான். நமக்கு எக்ஸ் டேர்ம் லைக் டேர்ம்ஸ் எல்லாமே எப்போவுமே ஆட் ஆகும். லைக் டேர்ம்ஸ் ஆட் ஆகும்போது நமக்கு இங்கே 2x இருக்காரு, இங்கேயும் 2x இருக்காரு, ரெண்டு 2xம் ஆட் பண்ணால் நமக்கு 4x. அதே போல இங்க பாத்தீங்கன்னா நமக்கு 3y, இட் இஸ் a positive 3y. இங்க பாத்தீங்கன்னா 1y இருக்கு, ஆக்சுவலி இங்க 1 இருக்கு, இது நெகட்டிவ் 1y. ஸோ இங்க 3y பாசிட்டிவ், இங்க ஒரு y நெகட்டிவ் இருக்கு. இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா பிளஸ் 2y அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். தென் இங்க பாசிட்டிவ் இசட்டும் நெகட்டிவ் இசட்டும் ரெண்டுமே ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சைன். ஈக்குவல், இது பாசிட்டிவ் இசட், இது நெகட்டிவ் இசட், ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். அப்ப நம்மளோட ஆன்சர் 4x plus 2y. Question number 3, add x plus y plus 3 and 3x plus 2y plus 5 கொடுத்துருக்காங்க. நாம இந்த அண்டை ரிமூவ் பண்ணிட்டு நம்ம add கொடுத்துடலாம். That's all. ரெண்டுமே ஆட் பண்ணும்போது நமக்கு லைக் டேர்ம்ஸ் ஆட் ஆகும். இங்க 1x இருக்கு, இந்த 1x இதோட பேர் யாருன்னு பாருங்க, இங்க 3x. இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணா இது பாசிட்டிவ் 1x பாசிட்டிவ் 3x, ரெண்டு பேரும் ஆட் பண்ணா நமக்கு 4x. தென் இங்க பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் y இருக்காரு, இங்க ஒரு பாசிட்டிவ் 2y இருக்காரு, இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணினா இங்க ஆக்சுவலி 1y இருக்கு, ரெண்டு ஆட் பண்ணா 2 plus 1 is 3y. தென் கான்ஸ்டன்ட் டேர்ம் பாருங்க, இங்க ஒரு 3 இருக்கிறாரு, இங்க ஒரு 5 இருக்காரு, ரெண்டுமே பாசிட்டிவா இருக்காங்க, ரெண்டையும் ஆட் பண்ணா 8. ஸோ இதை நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்களோட ஆன்சர் பர்ஃபெக்ட். தென் கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க, ஆட் தான் கொடுத்துருக்கிறோம். இங்க 3 பாலினாமியல்ஸ் ஆட் பண்ண சொல்லியிருக்கிறோம், இங்க 3 பாலினாமியல்ஸ் ஆட் பண்ணணும். அப்போ நீங்கள் வேணால் ஒரு டைம் திரும்ப எடுத்து எழுதிக்கலாம், எக்ஸ் ப்ளஸ் ஒய். தென் ப்ளஸ் இது கூட யார் ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, 2x ப்ளஸ் 3y அண்டு யாரை கடைசி ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ளஸ்ஸு. இது ப்ளஸ் தான், ப்ளஸ் வரும்போது என்ன எதை ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க அப்படியே நீங்கள் எழுதிங்க, மைனஸ் 4x ப்ளஸ் 7y. ஏன்னா அடிஷன் பண்ணும்போது எந்த சைன் சேஞ்சஸும் நமக்கு வராது. சப்ட்ராக்ட் பண்ணும்போது தான் சைன் சேஞ்சஸ் இருக்கும். அடிஷன் பண்ணும்போது அப்படியே என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிங்க. மைனஸ் 4xன்னு இருந்தால் அப்படியே மைனஸ் 4xன்னு எடுத்து எழுதிங்க. இப்போ நமக்கு யாரெல்லாம் இருக்காங்க பாருங்க, திஸ் இஸ் 1x, இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு 1y. அதே போல் இவங்க எக்ஸ் டேர்ம் ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு 2x ப்ளஸ் 1x ரெண்டையும் ஆட் பண்ணால் நமக்கு 3x. தென் இங்கே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் 1y இருக்காரு, இங்கே பாசிட்டிவ் 3y இருக்காரு, ரெண்டையுமே ஆட் பண்ணால் நமக்கு 4y. இங்கே பார்த்தீங்கன்னா சாரி இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு 4x ஒன்று இருக்குது, அதை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இந்த 4xை நம்ம இங்கே கொடுத்தோம்னா என்னவா வரும்னு பாருங்க. இந்த 4x நம்ம இங்க கொடுத்தோம்னா இவர் 1x இவர் பிளஸ் 2x பார்த்தீங்கன்னா டோட்டலா 3x. இந்த 3xம் பாசிட்டிவ் 3x நெகட்டிவ் 4x போட்டீங்கன்னா நமக்கு மைனஸ் 1xன்னு வரும். மைனஸ் 1xன்னு வரும். 1 கொடுக்கணுமா அவசியம் இல்லை, அப்படியே விட்டுறலாம். ஸோ ஒய் டேர்மை பொறுத்த வரைக்கும் இங்கே ஒரு 3 இருக்கிறாரு, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1y, டோட்டலா இது ஒரு 4y, அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு y இருக்காரு, இங்கே ஒரு y இருக்காரு. அப்போ டோட்டலாக இது ரெண்டையும் ஆட் பண்ணினா நமக்கு ஒரு 4, இது ஒரு 7 ப்ளஸ் 11y. ஸோ இந்த ஆன்சர் மட்டும் ஒரு டைம் செக் பண்ணிக்கலாம். இவர் எக்ஸ் இருக்காரு, இங்கே எக்ஸ், இங்கே 2x, டோட்டலாக 3x மைனஸ் 4xனா மைனஸ் எக்ஸ், கரெக்டாக போயிடுச்சு. இங்கே y இருக்காங்க, இங்கே 3y, ரெண்டையும் ஆட் பண்ணால் 4y ஆயிடுச்சு. 4y ப்ளஸ் 7y இஸ் 11y. ஆன்சர் இஸ் கரெக்ட். தென் மூவிங் டு த நெக்ஸ்ட் பேஜ்.
நெக்ஸ்ட் பேஜ்ல பார்த்தீங்கன்னா இங்க சப்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இங்க சப்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க அண்டு சால்வ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பேஜ் நம்பர் 2 இந்த செகண்ட் பேஜில் கொஷின்ஸ் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ சப்ட்ராக்ட் 2x மைனஸ் 2 இப்போ பாருங்க சப்ட்ராக்ட் அப்படிங்கிற கொஷின் கொடுத்துருக்குறாங்க. சப்ட்ராக்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இங்கே வந்து எந்த பாலினாமியல்ல இருந்து யாரை சப்ட்ராக்ட் பண்ணுறாங்கன்றது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தென் நீங்கள் சப்ட்ராக்ட் பண்ணும்போது சைன் சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் செட் பண்ணிக்கணும். மற்றபடி எல்லாமே யூஷுவலான ஒர்க்கு தான் நமக்கு. இதில் வேற எதுவும் சேஞ்சஸ் கிடையாது. சப்ட்ராக்ட் யாரை சொல்லியிருக்கிறாங்க? சப்ட்ராக்ட் 2x மைனஸ் 4 ஃப்ரம் 5x பிளஸ் 3 5x பிளஸ் 3 5x பிளஸ் 3 அப்படிங்கிற ஒரு பாலினாமியல்ல இருந்து 2x மைனஸ் 4 அப்படிங்கிற பாலினாமியலை நாம சப்ட்ராக்ட் பண்ணோம். யாரை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? 2x மைனஸ் 4 சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. சப்ட்ராக்ட் 2x மைனஸ் 4 சப்ட்ராக்ட் 2x மைனஸ் 4 அப்படின்னு வந்துருச்சு. எதுல இருந்து? 5x பிளஸ் 3ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணோம். நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் மைனஸ் சைன் வரும்போது இந்த மைனஸ் சைன் ஆக்சுவலி மைனஸ் 1 இருக்கிறதா மீனிங். இது நம்ம பிராக்கெட் உள்ள கொண்டு போனோம்னா எல்லா சைனும் சேஞ்ச் பண்ணி விட்டுரும். இப்போ ஃபர்ஸ்ட் வர பாலினாமியலுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இட் இஸ் 5x பிளஸ் 3. தென் செகண்ட் வர பாலினாமியல் 2 இன்டூ 1 எடுத்துட்டா மைனஸ் 2x. தென் இவர் நெக்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் இட் இஸ் பாசிட்டிவ் 4. தட்ஸ் ஆல். எல்லா சைனையும் சேஞ்ச் ஆயிரும். நமக்கு இவர் 5x இவர் ஒரு 2x ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு 3x வந்துடும். ரைட்? பாசிட்டிவ் 3x. இங்கே ஒரு 3 ப்ளஸ் 4 ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 7 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். தென் நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு இந்த மாதிரி சப்ட்ராக்ட்னு கொடுக்காம டைரக்டாவே சப்ட்ராக்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் சப்ட்ராக்ஷன் வந்தால் எல்லா சைனும் உள்ளே போகும்போது சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம். அப்போ நமக்கு எப்படி வரும்னு பாருங்க. 2x². ஃபர்ஸ்ட் பாலினாமியல் எந்த இஷ்யூவும் கிடையாது, அப்படியே போட்டுங்க. 3x + 4 அப்படியே எழுதிடலாம். இந்த சப்ட்ராக்ஷன் நம்ம உள்ள மூவ் பண்ணோம்னா இந்த சர்க்கிள் பிராக்கெட்டுக்கு உள்ள என்ட்ரி ஆகும்போது இவர் சைன் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுவாங்க. பாசிட்டிவா இருக்கிறவர் நெகட்டிவ் ஆயிடுவார், நெகட்டிவா இருக்கிறவர் பாசிட்டிவா மாறிடுவார். அப்படி பார்க்கும்போது இவர் -4x² ஆயிடுவார். இவர் மைனஸ்ல இருக்கிறதுனால இவரை பிளஸ்ஸா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இவர் பிளஸ்ஸா இருந்தா -10 அப்படின்னு நம்ம எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். பிளஸ்ஸா இருக்கிறவங்களாம் மைனஸ் ஆயிடுவாங்க, மைனஸா இருக்கிறவங்களாம் பிளஸ் ஆயிடுவாங்க. அவ்வளவுதான். இதுல வேற எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. அதுக்கப்புறம் லைக் டேர்ம்ஸ் கான்செப்ட் தான். ரெண்டுமே x², ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ், ரெண்டுமே லைக் டேர்ம்ஸ். அப்போ இது ரெண்டையுமே சிம்பிளிஃபை பண்ணா நமக்கு -2x² அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்க ஒரு -3x இருக்காரு, இங்க பார்த்தீங்கன்னா ஒரு 7x இருக்காரு. இவங்க ரெண்டு பேரையும் நம்ம ஆட் பண்றோம். இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இட் இஸ் +4x. தென் இங்க ஒரு பாசிட்டிவ் 4, இங்க ஒரு நெகட்டிவ் 10. இவர் பாசிட்டிவ் 4, இவர் நெகட்டிவ் 10. நம்ம சால்வ் பண்ணோம்னா -6 போட்டிருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். தென் ஒன் மோர் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் வர பாலினாமியலுக்கு எப்பவுமே ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்லிட்டேன், அதை நீங்க அப்படியே போட்டுக்குங்க. நெக்ஸ்ட் இந்த மைனஸ் சைன் நமக்கு உள்ள என்டர் ஆகும்போது மைனஸ் எல்லா சைனையும் சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறேன். அப்போ -2x² + 3 அப்படின்ட்டு வந்துருவாரு. நெக்ஸ்ட் இந்த லைக் டேர்ம்ஸ் ரெண்டையும் ஆட் பண்ணனா இட் இஸ் சிம்பிளி x², 1x² ஆர் x², எது வேணாலும் போட்டுங்க. நெக்ஸ்ட் y²க்கு பேர் யாருமே இல்லை, அதனால -4y நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். அடுத்து இங்க ஒரு பாசிட்டிவ் 3, இங்க ஒரு பாசிட்டிவ் 3, ரெண்டையுமே ஆட் பண்ணோம்னா நமக்கு +6 அப்படின்னு போட்டுருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். The next question, சப்ட்ராக்ட் அதே ஸ்டேட்மெண்ட் டைப்ல கொடுத்துட்டாங்க. ரெண்டு கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா சப்ட்ராக்ட்னு கொடுத்துட்டாங்க. நான் சொல்லியிருக்கிறேன் யாரை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க? சப்ட்ராக்ட் 3pq into p minus q அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. எதுல இருந்து? அதுதான் ஃபர்ஸ்ட் எழுதணும். 2pq into p plus q அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. 2pq into p plus q இந்த பாலினாமியல்ல இருந்து யாரை சப்ட்ராக்ட் பண்ணணும்? சப்ட்ராக்ட் யாரை சப்ட்ராக்ட் பண்ணோம்? நமக்கு 3pq into p minus q நம்ம சப்ட்ராக்ட் பண்ணணும். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு ப்ராடக்ட் ஃபார்ம்ல இருக்கு இந்த கொஸ்டின். ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்ததெல்லாம் இண்டிபெண்டன்ட் ஃபார்மேட்ல இருந்தது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மல் ஃபார்மேட், ஜென்ரல் ஃபார்மேட். பட் இது பாத்தீங்கன்னா 2pq into p plus q அப்படின்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம மல்டிப்ளை பண்ணணும். பிராக்கெட் அந்த நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த காமன் ஃபேக்டரை உள்ள இருக்கிற ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது 2
p ரெண்டும் மல்டிப்ளை ஆகும்போது p ஸ்கொயர் தென் q தென் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை ஆகும்போது பிளஸ் இருக்கு ரெண்டுமே சேம் சைன் பிளஸ் 2p p 2p q ரெண்டும் மல்டிப்ளை ஆனா q ஸ்கொயர் அப்படின்னு வந்துடும். தென் நெக்ஸ்ட் இங்க வாங்க திஸ் இஸ் மைனஸ் 3pq மல்டிப்ளை ஆனா ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மைனஸ் 3p ஸ்கொயர் q அப்படின்னு கிடைப்பாரு. தென் நெக்ஸ்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது ரெண்டு மைனஸும் மல்டிப்ளை ஆகும்போது நமக்கு பிளஸ் 3pq ஸ்கொயர் அப்படின்னு வரும். 3pq ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடும். 3pq ஸ்கொயர். இப்போ நம்ம லைக் டேர்ம்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்க ஒரு 2p ஸ்கொயர் q இங்க ஒரு 3p ஸ்கொயர் q பாசிட்டிவ் நெகட்டிவ்ல இருக்கிறாங்க. அப்போ மைனஸ் p ஸ்கொயர் q அப்படின்னு கிடைச்சிடும். இங்க ஆக்சுவலா 1 இருக்கு. 1 போடணுமானா போட வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. போட்டாலும் தப்பு இல்லை, போட்டுக்கலாம். அடுத்து இங்க pq ஸ்கொயர் இவங்க ரெண்டு பேரும் ஆட் பண்ணோம்னா ரெண்டு பேருமே பாசிட்டிவ் வேல்யூ தான். அப்ப 5pq ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட். ஸ்டூடெண்ட்ஸ் இதுல இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணுங்க. வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டு அப்புறம் வீடியோ ப்ளே பண்ணி ரெண்டு ஆன்சரை கிராஸ் செக் பண்ணுங்க கரெக்டாக வருதா அப்படின்னு. மோஸ்ட்லி கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க சப்ட்ராக்ட் 3xy பிளஸ் 5yz மைனஸ் 7zxன்னு கொடுக்குறாங்க. எங்கிருந்து 5xy மைனஸ் 2yzல இருந்து செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த பாலினாமியல் எழுதுங்க 5xy மைனஸ் 2yz இந்த பாலினாமியல் இருந்து யாரை செப்பரேட் பண்ண சொல்லியிருக்காங்க 3xy plus 5yz minus 7zx. ஸோ எதுல இருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்றது ஃபர்ஸ்ட் தெரியணும். யாரை சப்ட்ராக்ட் பண்றாங்கன்னு பாருங்க, இவரை தான் சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதை தான் சப்ட்ராக்ட் பண்ணிருக்கோம். எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண சொன்னாங்க, இதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம கரெக்டா கொடுத்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் வர பாலினாமியலுக்கு எப்பவுமே ப்ராப்ளம் கிடையாது. 2yz அப்படியே கொடுத்துடலாம். ரெண்டாவது வர பாலினாமியல்ல மைனஸ் சைன் உள்ள என்டர் ஆகும்போது எல்லா சைனையுமே சேஞ்ச் ஆகும். எல்லா சைனும் சேஞ்ச் ஆகும். மைனஸ் உள்ள போனா மைனஸ் 3xy, இந்த மைனஸ் உள்ள கொடுத்தீங்கன்னா மைனஸ் 5yz, இந்த மைனஸ் உள்ள போனா எங்க பிளஸ்ஸா இருக்கிறானோ அவனை மைனஸா மாத்திடுவாரு, மைனஸா இருக்கிறவங்கள பிளஸ்ஸா மாத்திடுவாங்க. இங்க மைனஸ் உள்ள கொடுத்தீங்கன்னா என்ன ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் தான். இது ரெண்டும் மல்டிப்ளை ஆகுது. ரெண்டு மைனஸ் சைன் மல்டிப்ளை ஆனா பிளஸ் ஆயிடும். சேம் சைன் மல்டிப்ளை ஆனா பிளஸ். இட் இஸ் பாசிட்டிவ் 7zx அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்றது தான் அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப். இங்க பாருங்க ஒரு xy டேர்ம் இருக்கு, இங்க ஒரு xy டேர்ம் இருக்கு, அவ்வளவுதான். இது ரெண்டு xy டேர்ம். இது ரெண்டையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணா இங்க 5 இருக்கு மைனஸ் 3 இருக்கு. சால்வ் பண்ணீங்கன்னா 2xy அப்படின்னு கிடைச்சிடும். நெக்ஸ்ட் இங்க ஒரு yz இருக்குது, இங்க ஒரு yz டேர்ம் இருக்கு. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் டேர்ம். ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா மைனஸ் 7 வந்துருவாரு. yz அப்படியே வந்துருவாரு. இவர் தனியா இருக்காரு, இவருக்கு யாரும் பேர் இல்லை. ஸோ பேர் இல்லை அப்படின்னா அவர் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, அப்படியே போட்டுருங்க. 7zx அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்ட். தென் நெக்ஸ்ட் பேஜ் நம்ம மூவ் பண்ணுவோம். ஒன் மோர் பேஜ் இருக்கு. கொஸ்டின் நம்பர் 10 சப்ட்ராக்ட். கொஸ்டின் நம்பர் 10 பாருங்க, அதே போல சப்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 4a மைனஸ் 6y மைனஸ் 3x. அவரை நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க 4a மைனஸ் 6y மைனஸ் 3x. யாரை சப்ட்ராக்ட் பண்ண போறோம், இவரை தான் சப்ட்ராக்ட் பண்ண போறோம். நம்ம ஒவ்வொரு டைமும் பிராக்கெட் போட்டு போடணுமா, இப்போ நம்ம எல்லாருமே கொஞ்சம் ஃபெமிலியர் ஆயிட்டோம். அதுக்கு அடுத்து பிராக்கெட் தான் வரப்போகுது, நான் டைரக்டா கூட போட்டுக்கலாம். ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நான் சைன் சேஞ்ச் பண்ணி நான் இங்கே எழுதிக்கிறேன். பிராக்கெட்டுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரைட்டாக சைன் சேஞ்ச் பண்ணுறேன். சப்ட்ராக்ட் தானே, எல்லா சைனையும் மாற்றி நான் இங்கே ஸ்ட்ரைட்டாகவே போட்டுக்கிறேன். ஒரு ஸ்டெப்பை நான் மினிமைஸ் பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். ஏன்னா ஏற்கனவே ப்ரீவியஸ் பேஜஸ் எல்லாமே நம்ம பிராக்கெட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணியிருக்கிறோம். அதனால சப்ட்ராக்ட் யாரை சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க 7a மைனஸ் 5y சப்ட்ராக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல சப்ட்ராக்ஷன் பண்றதுனால நான் சைனை சேஞ்ச் பண்ணி அப்படியே போட்டுக்கிறேன். மைனஸ் 7a மைனஸா இருந்தா பிளஸ் 5y. இப்போ நாம சிம்பிளிஃபை பண்ணுவோம். இங்க a அப்படிங்கிற இந்த டேர்முக்கு பேர் இருக்கு. நம்ம இது ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா மைனஸ் 3a அப்படின்ட்டு கிடைச்சிடும். ஏன்னா இங்க 4 இங்க மைனஸ் 7. சிம்பிளிஃபை பண்ணா மைனஸ் 3a. அடுத்து இங்க பாருங்க ஒய்க்கு வந்து இங்க பேர் இருக்கு. y ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணா இங்க மைனஸ் 6 இருக்காரு, இங்க பிளஸ் 5 இருக்காரு. மைனஸ் 1y 1 போடலாம், தேவையில்லை. அதெல்லாம் நம்ம தேவையில்லை, அப்படியே விட்டுறலாம். அப்ப எக்ஸுக்கு பேர் இருக்கானா, எக்ஸுக்கு பேர் இல்லை, மைனஸ் 3x. அதை நம்ம அப்படியே நம்ம எழுதிடலாம். ஸோ இப்படி போட்டுட்டீங்கன்னா நமக்கு பர்ஃபெக்டான ஆன்சர். அதே போல சிம்பிளிஃபை அப்படின்னு சொல்லிட்டு ஜென்ரலா சொல்லியிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை, சப்ட்ராக்ஷன் கொஸ்டின் தான், பட் சிம்பிளிஃபைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
எல்லாம் வெவ்வேறு நேமில் சொல்கிறாங்க, அவ்வளோதான். 7x மைனஸ் 3 இந்த மைனஸ் உள்ளே போனதுன்னா மல்டிப்ளை ஆகும், எல்லா சைனையும் சேஞ்ச் பண்ணிட்டுரும். மைனஸ் 4x இவர் -7 வந்துடுவார். இந்த ரெண்டு எக்ஸையும் சிம்பிளிஃபை பண்ணால் இது +7, இவர் +7, இவர் -4. ஸோ அப்போ நமக்கு 3xன்னு கிடைச்சிரும். தென் இந்த ரெண்டு கான்ஸ்டன்ட் ரெண்டையுமே சால்வ் பண்ணால் -3 -7னா -10 அப்படின்னு போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்டான ஆன்சர். அகைன் ஒன் மோர் சிம்பிளிஃபை நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 3x² ஃபர்ஸ்ட் சாரி 3x பவர் 4 -4x³ -3 ஃபர்ஸ்ட் பாலினாமியலை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் இந்த சப்ட்ராக்ஷன் நெகட்டிவ் சைன் உள்ள போனதுன்னா இவர் -7x³ வந்துடுவாரு. நெக்ஸ்ட் இங்க மல்டிப்ளை ஆனா இட் இஸ் +7 அப்படின்னு வந்துடுவார். எல்லா சைனையும் சேஞ்ச் பண்ணுவாங்க. தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கவனமா கவனிங்க. ஸோ அடிஷன் சப்ட்ராக்ஷன் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நமக்கு லைக் டேர்ம்ஸாக இருந்தால் மட்டும்தான் அது ஆடோ சப்ட்ராக்டோ பண்ண முடியும். அன்லைக் டேர்ம்ஸாக இருக்கும்போது ஆட் சப்ட்ராக்ட் பண்ண முடியாது. மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ரூல் வேற, அடிஷன் சப்ட்ராக்ஷன் ரூல் வேற, நல்லா பார்த்துங்க. ஸோ இங்கே பாருங்க 3x பவர் 4 -7x³ இங்கே இருக்கு. x பவர் 4க்கு நமக்கு பேரில் அதை அப்படியே வச்சுக்கலாம், 3x பவர் 4 அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே பாருங்க -4x³ இங்கே -7x³, இட் இஸ் -11x³. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சால்வ் ஆனிச்சுன்னா -3 +னா +4 இஸ் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ இந்த ஆன்சரையும் நீங்கள் செக் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஒர்க் ஷீட்டை சால்வ் பண்ணுங்க. ஒர்க் ஷீட் சால்வ் பண்ணிட்டு இந்த ஆன்சர் எல்லாமே நீங்கள் கம்பேர் பண்ணுங்க. ஓகே, ஒன் மோர் பேஜ் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபை கொடுத்துக்கிறாங்க. பட் இங்கே பாருங்க ஒரு கான்ஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 × 4x 3 × 4x + 2. அப்போ இந்த 3 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரெண்டு டேர்ம் கூட மல்டிப்ளை ஆகும். ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை ஆனால் 3 4s are 12x. செகண்ட் டேர்ம் கூட மல்டிப்ளை ஆனால் 3 2s are 6. ஸோ 3 4s are 12x, 3 2s are 6. -4 அடுத்து -4 இந்த ரெண்டு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணணும். -4 5s are 20x. நெக்ஸ்ட் இந்த -4 இங்க மல்டிப்ளை ஆனா இட் இஸ் +4 3s are 12 +12 4 3s are 12. -4 5s are 20x minus plus ஆயிரும். சேம் சைன் மல்டிப்ளை ஆனா +4 3s are 12. இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணுவோம். 12x - 20x it is -8x சிம்பிளிஃபை பண்ணா -8x. நெக்ஸ்ட் இங்க பாருங்க ஒரு 6 இருக்கு, ஒரு 12 இருக்கு, ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு ஒரு 18 அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா your answer is correct. Then next question பாருங்க 3x into simplify 3x into 4y minus 3 minus 4x. This is not 4x minus 4x into 3y minus 7x. So first இந்த ரெண்டு டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். 3x into 4y 3x into 4 3 4s are 12 3 4s are 12 x into y is xy அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பாருங்க இங்க ஒரு மைனஸ் இருக்கு, அதனால மைனஸ் தான் வரப்போகுது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா. ஸோ 3x into x is 3x² அப்படின்னு கிடைச்சிரும். 3x² அப்படின்னு கிடைச்சிரும். நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா -4 3s are 12xy அப்படின்னு கிடைச்சிரும். இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் +4 7s are 28x² அப்படின்னு கிடைச்சிருவாங்க. ஸோ இன்னொரு டைம் இதை செக் பண்ணிக்கலாம். 3 4s are 12xy கரெக்டாக இருக்காரு. x 3 -3x², yes, -12xy plus 4 7s are 28x², yes. ஸோ இங்கே ரெண்டு x²ம் பார்த்தீங்கன்னா இங்கே லைக் டேர்ம்ஸ், இவரை சிம்பிளிஃபை பண்ணலாம். அதே போல் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணால் 28 - 3னா 25x² அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இவங்க +12 -12 ரெண்டுமே கேன்சல் ஆயிரும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 25x². 25x². ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின், ஓகே, தட் இஸ் எக்ஸசைஸ் 6.6. ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கேயாவது டவுட் இருக்கான்னு பாருங்கள். டவுட் இருந்ததுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நம்ம சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டனை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ, பாய்.